இந்தியாவினுடைய சரித்திரத்திலேயே வந்தது கிடையாது. ஆனால் இதனை ஊடகங்களும் மற்றவர்களும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. அன்றாட செலவிற்கே மத்திய அரசாங்கத்திடம் பணம் இல்லை. எனவே தான் ரிசர்வ் வங்கியினுடைய உபரி நிதியாகிய 1,76,000 கோடி ரூபாயை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சட்டத்திற்கு புறம்பாக மரபுகளை மீறி அந்த பணத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த ரிசர்வ் வங்கியினுடைய உபரி நிதி என்பது பஞ்சம் வந்தால் பயன்படுத்தப்பட வேண்டும், யுத்தம் வந்தால் பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா இந்தியாவில் பஞ்சமும் யுத்தமும் வந்திருக்கா? அதனால தான் அந்த நிதியை நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா? அன்றாட செலவுக்கு பணம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் அதை எடுத்திருக்கிறார்கள். இதைவிட அபாய எச்சரிக்கையோ சுனாமி எச்சரிக்கையோ எதுவும் இருக்க முடியாது. மத்திய அரசாங்கம் இதை காதிலேயே வாங்கிக்காமல் செயல்படுறாங்க. மாநில அரசாங்கம் இதை பற்றிலாம் கவலையே படுறதில்லை. ஆனால் தமிழக காங்கிரசினுடைய கேள்வி என்னென்னா, ஏற்கனவே 2 முறை அந்நிய மூலதனங்களை பெறுவதற்காக சென்னையில் மாநாடு நடத்தினார்கள். எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன, எவ்வளவு தொழிற்சாலைகள் பரிசீலனையில் இருக்கின்றன, பரிசீலனையில் அந்த கோப்புகள் எத்தனை நாட்களாக இருக்கின்றன என்பதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் வெளியிட்டால் நமக்கு நன்மையோ இல்லையோ, வெளிநாடுகளில் மூலதனம் செய்ய விரும்புபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எனக்கு அவருக்கு என்ன பயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மரபை மீறி இருக்கிறார். மரபு என்னன்னா, முதலமைச்சர் வெளிநாடு செல்கிற பொழுது தன்னுடைய பொறுப்புகளை தன்னுடைய துறை அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது ஒரு மரபு, இது சட்டம் இல்லை, ஒரு மரபு. ஏன்னா அப்பொழுது தான் பணி நடக்கும். முதலமைச்சர் வெளிநாட்டில் போய் அந்த வேலையை பார்ப்பாரா, அல்லது இங்கே என்ன நடக்குதுங்கிறத இங்கேருந்து பார்ப்பாரா, அங்கே இருந்துக்கிட்டு இதை பார்ப்பாரா? இங்கே இருந்தாலே அவருக்கு ஒரு நாள் பத்தாது. ஏன்னா அவ்வளவு பணிகள் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கும். நான் வெளிநாடு போய் மூலதனத்தை இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் தமிழ்நாட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த வேலை நடக்காது. அந்த வேலையை பார்த்தாருன்னா இந்த வேலை நடக்காது. எனவே இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து போவது தான் சரியான மரபு. அதை அவர் செய்யவில்லை. எல்லா தலைவர்களும் பேசுறாங்க, எனக்கெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை. காங்கிரஸ் இப்பொழுது ஒரு குறையை இருந்து கொண்டு காங்கிரஸையே அரசியல்ல மிகப்பெரிய ஆட்களாக வலம் வந்தவர்கள். ஒரே ஒரு செய்தி, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவதுதான் எங்களுடைய. அடுத்தபடியாக அது ஒரு பாராளுமன்ற வரலாற்றிலேயே தொடர்ந்து செயல்படுத்துகிறோம் என்ற உறுதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இங்கே நான் அளிக்கிறேன். நீங்க இதற்கு முன்பு 2 அந்நிய மூலதனங்களை பெறுகிற மாநாட்டினை சென்னையிலே கூட்டினீர்கள். ஏராளமான பொருட்செலவு செய்து 2 கூட்டங்களை கூட்டினீர்கள். வெளிநாடுகளில் இருந்து சில பேர் வந்தார்கள். அந்த 2 கூட்டங்களையும் எவ்வளவு பேர் தமிழகத்தில் மூலதனம் செய்தார்கள், அதனால எவ்வளவு தொழிற்சாலைகள் தோன்றின, அந்த தொழிற்சாலைகள்லாம் எந்த ஊர்ல இருக்கு, அல்லது பரிசீலனையில் எவ்வளவு இருக்கிறது, நடைமுறையில் எவ்வளவு இருக்கிறது. ஏன்னா இந்த கேள்வியை கேட்ட பிறகு ஒன்று சொல்லியிருக்கார், அவங்க வந்தவுடனே தொழிற்சாலை வந்துடாது, பரிசீலனையில் சிலது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இருக்கட்டும், பரிசீலனையில் கூட எவ்வளவு இருக்கிறது, பரிசீலனை செய்ய எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? நீங்க போன வருஷம் அந்த முதலீட்டுக்கார இன்னும் இங்க தொழில் ஆரம்பிக்கணும்னா நீங்க பரிசீலனை செய்வதற்கே ஓராண்டு ஆகிறது என்கின்ற செய்தி வெளியில வந்தா அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டானே. எப்ப அந்த ஊருக்கு போறா பரிசீலனைக்கே 1 வருஷம் ஆகும், அதனுடன் போட்ட மூலதனம் என்ன ஆகுது, அதற்கு வட்டி என்ன ஆகுதுன்னு யாரும் வரமாட்டாங்களே. நான் அரசியல் காரணங்களுக்காக உங்களை கேட்கவில்லை, நேர்மையாக நான் கேட்கிறேன். நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். 2 முறை நாங்கள் அந்நிய மூலதனத்திற்காக கூட்டம் போட்டோம், இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு முதலீடு செய்திருக்கிறாங்க, இவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, மற்ற தொழிற்சாலைகள் பரிசீலனையில் இருக்கிறது, பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனை என்பதெல்லாம் இருக்கும். அப்பதான் வெளிநாட்டு மூலதனம் வரும். வெளிநாட்டில் பணம் வைத்திருக்கிறவர்கள் நீங்க கேட்டோம்னா கொண்டாந்து கொடுத்துட்டு போறதுக்கு என்ன நம்பூர் முதலாளியா? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. எனவே முதலமைச்சர் அவர்கள் அதற்கு நேர்மையாக பதிலளிக்க வேண்டும். அதை விட்டு சொல்ற ஸ்டாலின் வெளிநாடு போறார காரணத்தை சொன்னாரான்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் முதலமைச்சரா? அவர் சொந்த விஷயமாக போயிருக்கலாம், போகக்கூடாதா?
பத்திரிகை நண்பர் கேட்டார், ஏன் காங்கிரஸ் தலைவர்களை கைது செய்யக்கூடாதா, கைது செய்தால் அது குற்றமா என்று என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், விசாரிக்கலாம், விசாரணையில் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் கிடைத்தால் நீங்கள் கைது செய்யலாம். ஆனால் இவைகள் எல்லாமே நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று நடக்க வேண்டும். இந்த நிமிடம் வரை நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவில்லை. இந்த நிமிடம் வரை நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்யவில்லை. ஏறக்குறைய உங்களுடைய பொறுப்பிலேயே 10 நாட்களாக திரு சிதம்பரம் இருக்கிறார். இன்னும் அவர்கிட்ட நீங்க கேள்வியே கேட்கல.